ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்போ இவங்க மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க இதை தொகுதிகளை. இப்போ நமக்கு 39 தொகுதி இருக்கா, ஒருவேளை 39 இவங்க குறைச்சிடலாம். ஒரு பகுதியில் அடர்த்தியாக இஸ்லாமியர் இருப்பேன், ஒரு பகுதியில் அடர்த்தியாக தலித் இருப்பேன். அவங்க இப்போ சிதம்பரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நான் நேரடியாகவே சொல்கிறேன், ரைட்டா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அள்ளுவாங்க. தலித்து பூரா ஒரு பக்கெட்டு போடுறா. हिंदी मेरा का अच्छा मालूम है. अभी हिंदी में क्वेश्चन पूछो, अभी मैं आंसर देगा तुम्हारा का. हिंदी नहीं मालूम सर. हिंदी मालूम नहीं बोलता, अभी हिंदी बात करता ना. अन्नामलाई मेरा साथ आओ, हम लोग दोनों हिंदी बात करेगा, कोई मुश्किल नहीं. हिंदी में कुछ बैदा नहीं. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸா செய்யக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கா? இது பாஜக இதான வேலையை, வேற என்ன வேலை? அவங்களுக்கு நம்ம ரொம்ப வாய் பேசுறோம்ல, எழுத்து பேசிக்கிறான், எப்ப பார்த்தாலும் மோடியை பேசுறான். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா, மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அத்தனை பேர் எப்படி எய்ம் பண்றாங்கன்னா, உங்க தொகுதியை வச்சுக்கிறோம், எங்களுக்கு மக்கள் தொகையில் அங்கே அதிகமாக இருக்கு, நாங்கள் அங்கே அதிகமாக்கிறோம். 542 எவ்வளோ இருக்குல்ல, மிச்ச தொகுதி பூரா அங்கிட்டு வச்சிருவாங்க. அப்போ மெஜாரிட்டி வரும்பொழுது இப்போ பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கமும் தொடங்கியிருக்கான போது நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அது ஒரு பைத்தியம். அது எதையாவது பேசுங்க, என்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்களே. உண்மையே ஒரு பைத்தியங்க. ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு, மரத்தமிழனாக இருந்துக்கிட்டு நீங்கள் போய்கிட்டு மும்மொழி கொள்கைக்கு நீ ஆதரிச்சிங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியக்கார உலகத்தில் அரைச்சிருப்பாங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் என்ன சொல்றீங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அங்க ஹிந்தின்ற வார்த்தையே இல்லையே, ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே சொல்றாங்க. அங்க இருக்கிற மெயின் மேட்டரே ஹிந்தியை கொண்டாடுறது தான். அங்க மெயின் விஷயமே என்னன்னா, ஹிந்தியை கொண்டாந்துட்டு ஒரே நாடு, நல்லா கேட்டுக்குங்க, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே தலைவன். புரியுதா? மோடி தலைவன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம், அதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் தலைமையில் நடந்தது. விசிகாவினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவர்களும் அதில் கலந்துக்கிட்டாரு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையில் தலித் வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகளும் சிதறடிக்க திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே திருமாவர்கள் ஒரு வேறு விதமான பார்வையில் அணுகுவார்னு பொழுது இதில் எங்கே அந்த தலித் மற்றும் சிறுபான்மை வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு? அதாவது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இவங்க மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க இதை தொகுதிகளை. இப்போ நமக்கு 39 தொகுதி இருக்கா, ஒருவேளை 39 இவங்க குறைச்சிடலாம், 30 கூட ஆக்கலாம். இல்லை எல்லாருக்கும் ஒரு 20 விழுக்காடு அதிகமாக்கும், ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்லி அதிகமாக்கலாம். அப்போ தொகுதிகளையும் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. எது? அதோடைய நிலப்பரப்புக்களை. அப்போ நிலப்பரப்பில் நல்ல சுரை கேட்டுக்கு, ஒரு பகுதியில் அடர்த்தியாக இஸ்லாமியர் இருப்பேன், ஒரு பகுதியில் அடர்த்தியாக தலித் இருப்பேன். அவங்க இப்போ சிதம்பரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நான் நேரடியாகவே சொல்கிறேன், ரைட்டா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அள்ளுவாங்க. தலித்து பூரா ஒரு பக்கெட்டு போடுறா, இஸ்லாமியர் பூரா ஒரு பக்கெட்டு போடுறா, தலித்தை ரெண்டாக்குடா. உங்களுக்கு புரியுதா? வரையறை தானே. இந்தந்த பகுதியில் இந்த தொகுதி சிதம்பரம் தொகுதி, இந்தந்த பகுதி விழுப்புரம் தொகுதி, இந்தந்த தொகுதியில் பகுதியில் கடலூர்னும் போது பிரித்து விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே ஒரு அடர்த்தி இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 10 ஓட்டு, அங்கே ஒரு 10 போட்டு, ஆனால் 20 ஓட்டு எங்கே விழுகுதோ அதான அடர்த்தி. அதுதாங்க தலைவர் தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கு நிறைய சொல்லலாம். போன முறை உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க பார்த்தீங்களா, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற மணல்மேடு என்ற ஊரில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மணல்மேடில் அங்கே வெற்றி பெற்றவர் என்னுடைய நண்பர். அவர் என்ன சொன்னார்னா, அங்கே அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? அவர் யாதவ் சமூகத்தை சார்ந்தவர். அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு. ஆனால் யாதவ் சமூகத்திற்கு யார் ஓட்டு போடுவா? ஓரளவுக்கு தலித்துகள் போடுவாங்க, அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் போடுவாங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு, தலித்து ஓட்டுகளை இஸ்லாமிய ஓட்டுகளை இன்னொரு பகுதியில் சேர்த்துட்டாங்க. ஆனால் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் தொகுதி மக்கள் கூட அந்த படி போயிட்டாங்க. அப்போ என்கிட்ட வருத்தப்பட்டார், இது மாதிரி பிரித்து போடுறாங்க அப்படின்னு. இது மாதிரி பல தொகுதியிலிருந்து என் கட்சிக்கார நண்பர்களே எங்களுக்கு பேசியிருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் அப்போ. அது மாதிரி இங்கே பார்லமெண்டத்தில் பண்ணிவிட்டாங்கன்னா, இல்லை பாராளுமன்றத்தில் அப்படி பண்ணாலும் கூட இப்போ இஸ்லாம், அதாவது உதாரணத்துக்கு தலித்துகளுக்கு இத்தனை சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒதுக்கிடுவாங்களா அவங்க? அப்படி இல்லை. அதனால் இங்கே பாருங்க, இப்போ மேலூர் கக்கன் கேள்விப்பட்டீங்களா? ஐயா கக்கன் தெரியுமா உங்களுக்கு? கக்கன் போலீஸ் மினிஸ்டருங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க.
அந்த காலத்தில் காமராஜர் ஐயா வந்து ஒரு தலித் இருக்கட்டும் போலீஸ் மினிஸ்டர் அப்படின்னு, அதுக்கு அடுத்து வந்த எல்லா அமைச்சரும் எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர் கையிலே வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் காமராஜர் ஐயா கொடுத்தாரு. அவர் ஜெயிச்ச தொகுதி தான் மேலூர் தொகுதி. அந்த தொகுதியில் வந்து எப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அது வந்து தலித் தொகுதியாக இருந்துச்சு. அடுத்து மறுசீரமைப்பு பண்ணும்பொழுது அந்த தொகுதி தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு எங்கே போய் போடுறாங்க, சோழவந்தானில் போடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி செய்யக்கூடாதுன்ற தொகுதிகளை எங்கே மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தொகுதியாகவே வைக்கணும். மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. ரைட்டா? சில இடங்களில் வந்து எங்கள் மக்கள் அடர்த்தியாக இருப்பாங்க, இருந்தால் தானே அவங்களுக்கான பிரச்சனை நம்ம தீர்க்க முடியும். அது மட்டும் அல்லாது தொகுதியை பிரிக்கும் பொழுது இப்போ மேலூர் தொகுதி பக்கத்தில் மதுரை கிழக்கு இருக்குது. இப்போ மேலூர் தொகுதியில் தலித் அதிகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமியர் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைக்கு தான் வரும். இப்போ அங்கே இருக்கிற தலித்தை எங்கிட்ட மாற்றிடும், மதுரை கிழக்கு போய் போட்டுறது. ரொம்ப சிறிய எண்ணிக்கை ஆக்கிட்டு சிறிய எண்ணிக்கையாக போயிரும்ல, அப்போ எங்கள் ஓட்டு கிடைக்காதுல்ல. இப்போ இங்கேயும் மொத்தம் ஒரு 50,000 ஓட்டுக்கு வச்சு எங்கள் ஓட்டு இங்கே 25,000 ஆக்கிறது, அங்கே 25,000 ஆக்கிறது. நான் சொல்கிறேன், எம்பி தொகுதி சொல்கிறேன். அப்போ இங்கிட்டு போச்சு அங்கிட்டு போச்சு. அப்போ அந்த 50,000 ஒரு இடத்துல இருந்தால் தானே எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதான் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு. சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லீம் சொல்கிறாருல்ல, குறிப்பாக தலித் மக்களை சிதறடிக்க கூடாது. அவங்க எங்கே அடர்த்தியாக இருக்காங்களோ அந்த தொகுதியை நீங்கள் வந்து அறிவிங்க அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸாக செய்யக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கா? இது பாஜக இதான வேலையை, வேற என்ன வேலை? அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப வாய் பேசுகிறோம்ல, எழுத்து பேசிக்கிறான், எப்போ பார்த்தாலும் மோடியை பேசுகிறான், இவங்களை உள்ளே விட மாட்டான், தாமரையை மலர விட மாட்டான். அதெல்லாம் அவங்க நினச்சிட்டாங்க, உங்கள் ஓட்டே வேணாம்டா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதனால் அவங்க பார்லமெண்ட்டை கட்டும்போது 8,888 வச்சுட்டாங்க. அத்தனை பேர் எப்படி எய்ம் பண்ணுறாங்கன்னா, உங்கள் தொகுதியை வச்சுக்கிறேன், எங்களுக்கு மக்கள் தொகையில் அங்கே அதிகமாக இருக்குது, நாங்கள் அங்கே அதிகமாக்கிறோம். இப்போ 542 எவ்வளோ இருக்குல்ல, மிச்ச தொகுதி பூரா அங்கிட்டு வச்சுருவாங்க. அப்போ மெஜாரிட்டி வரும்பொழுது ரைட்டா, அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற எம்பியை வச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க. நம்ம எல்லாரும் போடாமல் போனாலும் கூட நார்த் இந்தியாவில் மதவெறியை தூண்டி, சாதி வெறியை தூண்டி ஆட்சியை அமைத்து விடுவார்கள். அமைத்து விடுவதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்களேன், திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சிருவாங்க, திடீர்னு இரவோடு இரவா திடீர்னு மோடி தோன்றுவார். தோன்றி இல்லைங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு, நாட்டில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக்குறோம், உங்கள் எண்ணிக்கையை குறைக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்திரா காந்தி அம்மா காலத்தில் நாடு முன்னேற வேண்டும் என்பது குடும்ப கட்டுப்பாடை கொண்டாந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், அடுத்து சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர் தேவையில்லை, நம்ம 2 பேரும் பிள்ளையும் புரியா இருப்போம். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா போய்ட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் வேலையே. எல்லா வீட்லேயும் 5 பிள்ளை 10 பிள்ளை இருக்குது. நீங்கள் வேணால் இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாருங்கள், இப்போ எனக்குலாம் 2 குழந்தைகள் தான், எவனை பார்த்தா 2 குழந்தை தான், இல்லைன்னா 1 குழந்தை இருக்கும், அதுக்கு மேலே எங்கேயுமே இல்லை. நம்ம கண்ட்ரோல் கொண்டாடுறோம். இது நாகரிகமான நாடு தான். 10-15 பண்டிக்குட்டி மாதிரி நிறையா பெற்று விட்டு ஒன்றும் வளர்க்க முடியாமல் போன சிக்கலாகி போயிருமில்ல, அதனால் 2 பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்க, எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க. நம்ம மட்டுமல்ல, கேரளாவும் தான். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா எல்லா வீட்லேயும் 5 பிள்ளை 10 பிள்ளை 15 பிள்ளை வச்சுருப்பாங்க. அதனால் ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக போகும். அந்த வகையில் அவங்க வந்து எம்பி தொகுதியை அதிகரிக்க போகிறார்கள். இவங்க தலைகாலம் 2 நாளும் சரிங்க, ஆடுனாலும் பாடுனாலும் அங்கே ஒன்றும் நடக்காது, எப்படியும் உருவாக்கிடுவாங்க. இது RSS உடைய செயல் திட்டம். RSS என்ன செயல் திட்டம் வச்சுருக்காங்கன்னா, எம்பியுடைய அதிகமாக்குங்க. அவங்க லாஜிக் சொல்கிறாங்களே, மக்கள் தொகை அடிப்படையில் தானே கொடுக்குறோம், ஆமாம் நாங்களாக கொடுக்குறோம், நீ பிள்ளையை பெக்காம போன நாங்களா பொறுப்பு அப்படின்னு அவங்க அந்த லாஜிக்கு போகிறாங்க. நம்மளை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. இந்திரா காந்தி அம்மா பாவம், அந்த அம்மா வேறு இல்லை, காங்கிரஸ்காரங்க இதெல்லாம் பயிர் சொல்லணும். இந்த அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து 7 மாநில முதலமைச்சருக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காருன்னு பொழுது இதை தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது போராடத்தே முடியும். RSS வந்து நீங்கள் நினைக்கிற மேலே பிரதர், அவங்க எல்லாமே தெளிவாக வர்றாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க போகிற திட்டம் எது ஃபெயிலியர் ஆகி சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க இப்போ வந்து 3வது முறை வந்துட்டாருங்க, நீங்களாம் கற்பனை பாருங்க, மோடி வருவாருன்னு நம்ம நினச்சோமா, திருப்பி வர்றாருன்னா ஏதோ மிஷினுக்குள்ளே ஏதோ செட்டிங் போட்டாங்க, அதேமாதிரி இதையும் செட்டிங் போட்டாங்கன்னா நம்ம ஒன்று சும்மா கேட்கன்னு கத்த நம்ம என்னங்க செய்ய முடியும்? 39 பேர் இப்போ நான் கொடுக்கல, ஒரு MP கூட கொடுக்கல. நான் பேசுகிற எதார்த்தம் உங்களை வந்து நான் வந்து இது பண்ணுறது நான் சொல்லலை. நம்ம 39 பேர் நம்ம கொடுக்கல, நம்ம தான் வெற்றி பண்ணோம். கேரளாலையும் ஒன்றும் வரல பெருசாக, ஆந்திராலையும் பெருசாக வரல, ஆனால் கூட்டணி கட்சிக்காரனை வச்சு சப்போர்ட் ஆகிட்டான்ல. கர்நாடகாலையும் காலி பண்ணான். இதே நம்ம சவுத் இந்தியா. இவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், நான் நேரடியாக சொன்னேன், என் மேலே கேஸ் போட்டுருவீங்க, வழக்கு போட்டுருவீங்க. அம்பேத்கர் சொன்னார், அதாவது நீங்கள் வந்து தமிழர்களை வந்து அடக்கியாளர்னு ஆசைப்பட்டு தமிழர்களை வந்து ரொம்ப வந்து நீங்கள் அடக்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற முடியாது. தமிழர்கள் அறிவாளிகள்,
அம்பேத்கர் சொன்னதுங்க, அவர் ஒன்றும் தமிழன் இல்லை, அறிவாளிகள். நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா உள்நாட்டு யுத்தம் நடக்கும் இருக்காரு, இந்தியா சிறண்டு போகும் இருக்காரு. இதெல்லாம் நான் சொல்ல தம்பி, நான் பாட்டு என்ன சொன்னோம்னு சொல்லி இதில் போட்டுறாதீங்க. ஏன்னா என் மேலே வழக்கை போட்டு தேச துரோக வழக்குன்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் புரட்சி அம்பேத்கர் சொன்னது. அது மாதிரி இப்போ கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்க செய்கிறது என்னன்னா, நீங்களே பிரிஞ்சு போனாலும் போங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. நெருக்கடி உருவாக்குறாங்க. இதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, அம்பேத்கர் வந்து கருத்துக்களை அவங்க போயிட்டு இப்போ பரப்பணும். நார்த் இந்தியாவில் பெரியாருடைய கருத்துக்களை அங்கே போய் பரப்பணும். இதெல்லாம் எவனும் உருப்படியாக செய்வாங்களா? சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையை வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசும் பாஜகவும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கமும் வந்து தொடங்கியிருக்கானும் போது, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிறது என்னன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பைத்தியம்ங்க. அது எதையாவது பேசுங்க, என்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்களே. உண்மையாக ஒரு பைத்தியம் தான். ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு, மரத்தமிழனாக இருந்துக்கிட்டு நீங்கள் போய்கிட்டு வந்து மும்மொழி கொள்கைக்கு நீ ஆதரிச்சிங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியக்கார உலகத்தில் அரைச்சிருப்பாங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம இருமொழி தான் நான் படிச்சிருக்கிறேன். இதனால் வந்து இப்போ நம்ம தமிழர்களுடைய வரலாறு வந்து உலக லெவலில் பரவுதுங்க. நீங்கள் வெளிநாடுலாம் நீ போனீங்கன்னா, நான் எல்லா நாட்டுக்கும் போட்டிருக்கேன், எல்லா நாட்டுக்கும் நீங்கள் போனீங்கன்னா உயர்ந்த பதவியில் இருக்கிற யாருன்னு பார்த்தா தமிழர்கள் தான். அங்கே இருக்கிற எல்லா ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்கும். அதை விட ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆகுதுன்னா அங்கே போய் யாரா சிஇஓன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை யாரா எம்டின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை யாரா முக்கியமான கீ பர்சன் பார்த்தீங்கன்னா தமிழனாக தாங்க இருப்பேன். ஏன்னா தமிழை வந்து தமிழ் மொழி படிக்கிறேன், அதோடு சேர்ந்து ஆங்கிலமும் படிக்கிறேன், அறிவாளியாக இருக்கிறேன். இதை போய்ட்டு ஹிந்தியை படிச்சுன்னா வந்து இங்கே போய் வந்து வடை சுடுற சொல்கிறீங்களா? இல்லை ஹிந்தி படித்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்க சொல்கிறீங்களா? இல்லை ஹிந்தி படித்து இங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்க்க சொல்கிறீங்களா? உங்கள் கேமரா இப்போ எடுப்போம், 2 கேமராமேனும் கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் எந்த கடை ஹோட்டல்மான்னு சொல்லுங்கள், உங்களை சேலஞ்சு பண்ணுறேன். மின்னம்பலம் தொலைக்காட்சிக்கு சேலஞ்சு பண்ணுறேன். அதே நேரத்தில் நம்ம அன்பு தம்பி யார், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அவருக்கும் சொல்கிறேன். தம்பி தாங்க, அவரை வயசு மூத்தாளுங்க. ஒன்றும் தம்பின்னு உங்களுக்கு கோவம் வர மாதிரி சிரிக்கிறீங்களே, அந்த தம்பியையும் கூப்பிட்டுக்குருவோம், பாப்பா தம்பின்னு. போய் எந்த ஹோட்டல் நீ சொல்லுங்கள். ஹோட்டலில் கேமரா வச்சு அப்படி ஆன் பண்ணுவோங்க. அங்கே ஹிந்திக்காரன் அவன் கழுவிக்கிட்டு இருப்பேன், டேபிளை தொடச்சிக்கிருப்பேன். அப்போ நீ படித்த ஹிந்தி இங்கே என்னத்தை நொட்டுச்சு? நான் கேட்குற கேள்வி கேட்டு தானே. हिंदी मेरा का अच्छा मालूम है, अभी हिंदी में क्वेश्चन पूछो, अभी मैं आंसर देगा तुम्हारा का। हिंदी नहीं मालूम सर, हिंदी मालूम नहीं बोलता, अभी हिंदी बात करता ना। अन्नामलाई मेरा साथ आओ, हम लोग दोनों हिंदी बात करेगा, कोई मुश्किल नहीं। हिंदी में कुछ बैदा नहीं, हिंदी में कुछ बैदा नहीं। ஏன்னா பீமாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, ஹிந்தி பெல்ட். நான் சொல்கிறேன் ரெக்கார்டு பிரதர், எவனுக்கும் தெரியாத அந்த விஷயம், நெட் எடுத்து போடுங்க, பீமாருன்னு போடுங்க. பீமாரு அப்படின்னாலே இப்போ நோய் உள்ளவன் ஹிந்தியில் அர்த்தம். பி ஃபார் பீகார், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், ஆர் ஃபார் ராஜஸ்தான், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக, மருத்துவ ரீதியாக, சமூக ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக கீழே மாடி மட்டத்தில் கிடக்குது. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லட்டுமா? அவன் தாய்மொழி வேற. பீமாரு பீகாருக்கு பீகாரி, அங்க மைத்திரி இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ராஜஸ்தானி இருக்கு, என்ன சொல்லுங்க, போஜ்பூரி இருக்குது, மைத்திரி இருக்கு, இது மாதிரி இருக்குது. இந்த மொழியில ஒருத்தன் படிச்சாத்தான் அவனுக்கு சொந்த தாய்மொழியில தான் வரும். அப்புறம் நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிடுவ. இவனை போய் ஹிந்தி படிக்க வச்சா, இப்போ நான் ஹிந்தி பேசுவேன், அச்சா பேசுவேன். எப்படி பேசுகிறேன்? நான் ஒரு புக்கை எடுத்து நான் படிச்சுட்டேன், 30 நாளில் ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லைங்க, 30 நாளைக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கே நீ இதுக்கு 3வது மொழி கொண்டு வர்ற? நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல போகிறது, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்துறாங்களா? குழந்தைகளுக்கு, ஒரு ஏழை குழந்தைகளுக்கு 3வதா ஒரு மொழி படிக்க, நாங்கள் பிரான்ஸ் படிப்போம், இட்டாலி படிப்போம், அவங்களும் வந்து கட்டாயம் ஹிந்தி, மலையாளம் படிப்போம், மலையாளம். அவங்களும் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லலையே, மும்மொழியில ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. எவனு வந்து அங்கே வந்து ஆந்திரா, அது என்ன ஒரு, நீங்க ஆந்திராவுக்கே போங்களேன், ஆந்திராவில் ஹிந்தி தான் நிறைய பேசுவாங்க. ஏன் கர்நாடகா போங்க, அங்கேயும் ஹிந்தி பேசுவேன். நான் சொல்றேன்ல, இதுக்கு போங்க, எங்க உத்தரப்பிரதேஷ் போங்க, துபாய் போங்க, எப்படி அவங்க பேசுறாங்க? ஏன்னா பெருசாக பள்ளிக்கூடத்துலேருந்து படித்தா வந்தாங்க, அங்கங்கே சும்மா அப்படி பேசுவோம். அது வந்து பெரிய மொழியே இல்லைங்க. அது 1956, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கா, 1956 அந்த மொழிக்கு இலக்கணம் வருதுங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த வயசுதான் பிறந்திருப்பாங்க, அப்போதான் இலக்கணமே வருது. ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொழியை உருவாகி இருக்கிறது. அந்த இதை நான் ஏன் படிக்கணும்ன்ற தெரியாம கேட்கிறேன். சார், தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் என்ன சொல்றீங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அங்க ஹிந்தின்ற வார்த்தையே இல்லையே, ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே சொல்றாங்க. அங்க இருக்கிற மெயின் மேட்டரே ஹிந்தியை கொண்டாடுறதுதான்.
அங்கே மெயின் விஷயமே என்னன்னா ஹிந்தியை கொண்டாந்துட்டு ஒரே நாடு, நல்லா கேட்டுக்குங்க, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே தலைவன். புரியுதா? மோடி தலைவன். மோடி இப்போ வந்து 3 முறை வந்துட்டார்ல, 4வது முறை தோத்தாலும் அவர் அதிபர் ஆயிடுவார், இந்தியாவின் அதிபர். இந்தியா இந்து ராஷ்டிரம் அறிவிச்சிருவார். எல்லாம் ஹிந்தி பார்த்துக்கிறோம், தமிழுக்காக கல்லுவலிக்கிறோம், சரியா? பூரா ஆத்மி ஹிந்தி பார்த்துக்கிறோம் அப்படின்றவாரு. அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இதை நம்ம தமிழர்கள் இதை நம்ம உணர்ந்து கொண்டதன் காரணமாக எதிர்க்கிறோம். ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரே மொழி எதுவென்றால் தமிழ்தான். நடராசன் தாளமுத்து வரலாறு உங்களுக்கு தெரியுமில்ல? அப்புறம் மொழிக்காக உயிரை நீர்த்திருக்கிறார்கள். ஒரு இனத்துக்காக உயிரை நீர்த்தவர்கள் இவர்கள் தான். கருமொழி முத்துக்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காக உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி. அப்போ மொழிக்காகவும் அந்த மொழி சார்ந்த இனத்திற்காகவும் உயிர் நீர்த்தவர்கள் உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான். அதனால் வந்து எங்கள்கிட்ட வந்து உங்கள் பருப்பு வேகாது. மும்மொழி கொள்கை நீ 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கு, இல்லை நீயே கையெழுத்தை போட்டுக்க, இல்லை சாக்லேட் கொடு, என்ன பண்ணலாம் அவங்க கதை நடக்காது. அந்த கதையை சோழியை முடிச்சு விட்ருங்க. கரெக்டாக? மற்ற விஷயத்தை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து எவ்வளவுக்கு நடைமுறையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நாங்கள் புக்கை வாங்கி படிச்சுக்கிறோம். புக்கு நாங்கள் வேணா சப்ளை பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக. ஒரு மொழி வந்து இருக்கிறது வந்து நமக்கு இன்னொரு நண்பன் இருக்கிற மாதிரி அப்படின்னு யார் சொல்கிறா? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். கரெக்டாக அதில் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த வேலை நம்ம செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. நிச்சயமா. மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.